ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகள் அனைத்தையும் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி கொடுத்திட வேண்டுமென்று உனக்காக உன்னை தேடி ஒவ்வொரு முறையும் வரும் இந்த அப்பனை அவமதித்து விடாமல் இதை உடனே கேட்டு நீ புரிந்துகொள் என் தங்கமே. என்ன எதற்கு என்பதை நீ கேட்டு தெரிந்துகொள். என் அன்பு குழந்தையே, ஒரு உறவு உன்னை நினைத்துத்தான் உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுத்து தயாராகி கொண்டு விட்டது. தங்கமே, அது எந்த உறவு என்றுதானே நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். அதை முழுமையாக கேள், உனக்கே புரியும். அது உனக்கு மிகவும் பிடித்த உறவுதான். உன்னையே நினைத்து நினைத்து தன் கண்ணீரால் ஆற்றை ஓட விடுவது போல கண்ணீரை வடித்து கொண்டு மன வலியோடு இருந்து கொண்டிருக்கும் உறவுதான் இப்பொழுது ஒரு முடிவை எடுத்து இருக்கின்றது தங்கமே. இந்த முடிவால் அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் மிகவும் மனவேதனைகளும் மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு இருக்கின்றது. நீயும் உன் துணையும் சிறிது காலமாகவே மனக்கசப்போடுதான் பேசாமலும் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பிரிந்தாலும் கூட நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மனதளவில் நேசித்து கொண்டுதான் ஒருவரை ஒருவர் பிரிந்ததின் வேதனையை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் பிள்ளையே என்று எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே. இருந்தாலும் எங்களுக்குள் ஏன் இந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விட்டது, ஏன் இப்படியெல்லாம் நடந்தது, நான் இப்பொழுது என்ன செய்தேன் என்று ஒரு கட்டத்தில் நீயே அவரை நினைத்து அழுது கொண்டுதான் இருக்கின்றாய். அது எனக்கு நன்றாக புரிகின்றது தங்கமே. உன்னுடைய உயிரான துணை தன் உயிரை மாய்த்து கொள்ள தயாராகிவிட்டது. இந்த பிரிவை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த முடிவை அவர் அதனால் எடுத்து இருக்கிறார். இது பிரிந்த பிறகுதான் என்னுடைய துணையின் அன்பும் பாசமும் காதலும் அவரை விட்டு இருக்க முடியாது என்பதையும் புரிந்து கொண்டிருக்கின்றார். நான் ஒரு நாள் கூட அவரை விட்டு பிரிந்து இருக்கக்கூடாது என்ற அளவிற்கான காதல் இப்பொழுது அவர் மீது உண்டாகி கொண்டிருக்கின்றது. இதைத்தான் சொல்வார்கள், இருக்கும் பொழுது யாருடைய அருமையும் யாருக்கும் தெரியாது. அவரை பிரியும் பொழுதுதான் அவரின் அருமை நமக்கு முழுமையாக புரியும் என்று. உங்களுக்கும் அதுவே நடந்து இருக்கின்றது தங்கமே. இப்பொழுது எங்களுக்குள் யாரோ ஒருவரின் மூலமாக மனக்கசப்பு ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது பிரிந்து இருக்கிறீர்களா தங்கமே? நான் எங்கு சென்றாலும் எப்பொழுது சென்றாலும் அவருடைய ஞாபகங்கள் உன்னுடைய மனதுக்குள் இருந்து கொண்டேதானே இருக்கின்றது. அவர் மீதான காதலும் உனக்கு அதிகமாகிக் கொண்டேதானே இருக்கின்றது. இந்த பிரிவை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தானே நான் இங்கு இந்த முடிவை எடுத்து இருக்கின்றேன் என்று உன்னுடைய உயிரான துணை என்னிடம் கூறுகின்றார் என் தங்கமே. இப்பொழுது என்ன செய்ய என்று தெரியாமல் திக்கட்டான காட்டுக்குள் நின்றுவது போலத்தான் உன்னுடைய துணை நின்று கொண்டிருக்கின்றாய். என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். உன்னுடைய பிரிவின் வலியும் தாங்க முடியாமல் அவர் தன்னையே தான் மாய்த்து கொள்ளலாம் என்ற அளவிற்கு போய்விட்டார். அவரை யாரும் இந்த அளவிற்கு நேசித்ததே இல்லை என்பதை புரிந்து கொண்டார். அவரை இனி நீதான் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என் தங்கமே. அது உன்னால் மட்டும்தான் முடியும்.
நீதான் அவரை காக்க வேண்டும். நீ எங்கு சென்று உன் துணையை காப்பாற்றுவது என் தங்கமே? எதை செய்தாலும் அதை யோசித்து செய். அந்த யோசனையில்தான் நல்ல முடிவு பிறக்கும். அது உன்னை வெற்றி பாதைக்கு கொண்டு வரும். அந்த யோசனையில் மூலமாக நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும். இப்பொழுது உன்னுடைய துணையை முதலில் காப்பாற்று. அவரிடம் மனம் விட்டு பேசு. பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருப்பது சாதாரணம் என் தங்கமே. இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதை நாம் தான் சமாளித்து வாழ பழகி கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் இருக்கிறது என்று யார் எங்கு சென்றாலும் அது முடிய போவதில்லை. பிற வழியில் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே. ஆனால் அந்த பிரச்சனையை தீர்க்கும் வழியை நிச்சயம் உன்னப்பன் நான் உனக்கு கொடுத்து விடுவேன். அதை வைத்து உன் பிரச்சனைகளை சரி செய்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். அந்த பக்குவத்தையும் அந்த அனுபவங்களையும் நீ உன் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டால்தான் உனக்கு அடுத்த வரும் பிரச்சனைகள் சுலபமாக இருக்கும். ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். பலருக்கு துணையால் கஷ்டம், பலருக்கு பணத்தால் கஷ்டம், பலருக்கு சொல்ல முடியாத விதத்தில் கஷ்டங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். கஷ்டம் என்றும் நிலையாகி விடாது. பிரச்சனைகளும் அப்பொழுதுதான் அவ்வப்பொழுது வரும். அவ்வப்பொழுது நம் நிம்மதியை கொடுத்துவிட்டு போகும். பிரச்சனைகள் ஒரு தீர்வை தான் தேடும். நீ தீர்வை தேடி ஓடு என் தங்கமே. அனைத்தும் உனக்கு நல்ல முடிவாக வந்து நல்ல வாழ்க்கையை நீ வாழ ஒரு நல்ல வாக்கை உன் அப்பன் உனக்கு கொடுக்கின்றேன். நல்ல புத்தியோடு நீ செயல்பட்டு கொண்டால் இவை அனைத்தையும் நீ உன் வசத்தில் ஆக்கிக் கொள்ள முடியும் என் தங்கமே. உனக்காக உன் அப்பன் நான் ஒவ்வொரு நாளையும் செலவழித்து ஒவ்வொரு நேரத்தையும் கணித்து உனக்கென்று கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றேன். என்னை நீ அவமதித்து விடாமல் இதை கேட்டு தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை சரியாக சிறப்பாக சீராக நடத்தி கொள்ள வேண்டும் என்பதே இந்த அப்பனின் அருள்வாக்கு. என் பிள்ளையே, என் குழந்தை என்றும் நல்ல விதமாக வாழ இந்த அப்பன் என்றும் உன்னுடன் இருந்து அருள்வேன் என் குழந்தையே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய பெருமானே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவஹோம் நமக. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.